Harry Potter and the Order of Phoenix, Chapter 27, The Centaur and the Sneak. Professor Umbridge, Professor Trelawney வேலையை விட்டு தூக்கி அண்ட் ப்ரொஃபஸர் டம்பிள்டோர் குதிரை மனிதராக இருக்கிற ஃபிரன்ஸை டிவினேஷன் கிளாஸை நடத்துறதுக்கு ஹாக்வர்ட்ஸ்க்கு கூட்டிகிட்டு வந்து இதோட 2 நாள் ஆயிடுச்சு. இன்றைக்கி தான் இவங்களுக்கு ஃபர்ஸ்ட் டிவினேஷன் லெசன் ஃபிரன்ஸ் கூட நடக்க போதா. அன்னைக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் அப்போ பார்வதி உட்காந்து அதோட மந்திரக்கோட் இருக்கும்ல, அதில் மந்திரம் போட்டு அதோட ஐலாஷை கேர்ள் பண்ணிகிட்ருக்கும், அதோட இமைகளை கேர்ள் பண்ணிகிட்ருக்குமா. அதை அங்கே இருக்கிற ஸ்பூன்ஸ் இருக்கும்ல, அதில் பின்னாடி அதோட முகத்தை சரி பார்த்துக்கிட்டே அந்த இமைகளை சரி பார்த்துக்கிட்டே மந்திரத்தை வச்சு கேர்ள் பண்ணிகிட்ருக்குமா. இப்போ ஏன்டா டிவினேஷன் கிளாஸை விட்டோம் நீ ஃபீல் பண்ணுறதானே ஹெர்மாயினி அப்படின்னு அது ஒரு மாதிரி திமுறா சிரிச்சுக்கிட்டே ஹெர்மாயினி கிட்டே கேட்குமா. ஹெர்மாயினி உட்காந்து டெய்லி ப்ராஃபிட்டை ரொம்ப தீவிரமாக படிச்சுட்ருக்கோம். அப்படிலாம் ஒன்றும் இல்லையே, எனக்கு குதிரைகளே பிடிக்காது அப்படின்னு ஹெர்மாயினி கூலாக சொல்லிகிட்டு இருக்குமா. அவர் ஒன்றும் குதிரை கிடையாது, அவர் ஒரு சென்டார் அப்படின்னு லாவெண்டர் ஒரு மாதிரி எரிச்சலாக ஷாக் ஆகி சொல்லிகிட்டு இருக்கோம். அதுவும் ரொம்ப ரொம்ப கார்ஜியஸான சென்டார் அப்படின்னு பார்வதி சொல்லிகிட்டு இருக்கோம். என்னமோ அவருக்கு இன்னும் 4 கால் தானே இருக்குது. ஆமாம், நீங்கள் 2 பேரும் ட்ரெலாவ்னியை வேலையை விட்டு தூக்கிட்டாங்கன்னு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருப்பீங்கன்னு நினச்சேன், ரொம்ப சோகமாக இருப்பீங்கன்னு நினச்சேன் அப்படின்னு ஹெர்மாயினி கேட்குமா. அஃப்கோர்ஸ் நாங்கள் சோகமாக தான் இருக்கோம், அன்றைக்கி நாங்கள் அவங்களோட ஆஃபீஸ்க்கு போய் அவங்கள பார்க்க போனோம் அப்படின்னு லாவெண்டர் சொல்லுமா. அவங்க இப்போ எப்படி இருக்காங்க அப்படின்னு ஹாரி கேட்பான். இந்த அம்பிரிட்ஜ் மாதிரி ஒரு பொம்பளை இந்த கோட்டைக்குள்ளே இருக்கிற இடத்துல நான் இருக்கவே மாட்டேன் அப்படின்னு அவங்க அன்றைக்கி ரொம்ப அழுதுகிட்டே சொன்னாங்க. ஆனால் அவங்க சொன்னது கரெக்டு தான், இந்த அம்பிரிட்ஜ் எவ்வளோ மோசமான பொம்பளையாக இருக்குது அப்படின்னு லாவெண்டர் ரொம்ப எரிச்சலாக சொல்லிகிட்ருக்கோம். எனக்கு என்னமோ அம்பிரிட்ஜ் அவங்களோட மோசமான குணத்தை இப்போ தான் லைட்டாக காமிக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்களோன்னு தோணுது அப்படின்னு ஹெர்மாயினி சொல்லுமா. இம்பாசிபிள், இதுக்கு மேலே ஒரு பொம்பளைனால மோசமாக நடந்துக்க முடியுமா என்ன அப்படின்னு ரான் ஒரு மாதிரி எரிச்சலாக கேட்டுக்கிட்டு இருப்பான். நான் சொல்கிறத எழுதி வச்சுக்கோ, கண்டிப்பாக அவங்கள கேட்காம ஒரு புது டீச்சரை அப்பாயிண்ட் பண்ணதுக்கு டம்பிள்டோர் கிட்டக்க அவங்க ரிவெஞ்ச் எடுக்காமல் விடவே மாட்டாங்க அப்படின்னு ஹெர்மாயினி சொல்லிட்டு நியூஸ் பேப்பரை க்ளோஸ் பண்ணி வைக்கும். அதுவும் முக்கியமாக பாதி ஹியூமனாக இருக்கிற ஒருத்தவங்கள அப்பாயிண்ட் பண்ணதுக்கு. ஃபிரன்ஸை பார்த்த உடனே அம்பிரிட்ஜோட ஃபேஸை பார்த்தீங்களா அப்படின்னு ஹெர்மாயினி கேட்டுட்ருக்கோம். தென் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டக்கப்புறம் ஹெர்மாயினி கிளம்பி அர்த்தமென்சி கிளாஸுக்கு போயிடும். ஹாரியும் ரானும் பார்வதி அண்ட் லாவெண்டரை ஃபாலோ பண்ணிவிட்டு டிவினேஷன் கிளாஸுக்கு போயிட்டுருப்பாங்களா. பார்வதியும் லாவெண்டரும் என்ட்ரன்ஸ் ஹால்கிட்ட நடந்து போயிட்டுருப்பாங்களா. அப்போ ரான் கேட்பா, நம்ம நார்த் டவர் போலையா அப்படின்னு மேலே பார்த்து கேட்டுட்ருப்பானா. பார்வதி திரும்பி ராணோ ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, ஏன்னா இப்படி முட்டாளாக இருக்க அப்படின்ற மாதிரி திரும்பி பார்த்துட்ருக்கோம். இவ்வளோ படிக்கட்டையும் ஏறி ஃபிரன்ஸ் நார்த் டவர் வரைக்கும் வர முடியுமா? நம்ம கிளாஸ் ரூம் 11க்கு தான் இப்போ போகிறோம், நேற்றே நோட்டீஸ் போர்டில் ஒட்டிட்டாங்க பார்க்கலையா நீ அப்படின்னு அது கேட்டுட்ருக்குமா. இப்போ நான் சொல்ல போகிறத நீங்கள் நல்லா இமேஜின் பண்ணிக்கோங்க. நான் சொல்கிறதெல்லாம் ஓகே தான், ஆனால் நீங்களாக இமேஜின் பண்ணிக்கிட்டால் தான் இன்னுமே சூப்பராக இருக்கும். நம்ம எப்போவுமே பார்த்துருக்கோம், கிரேட் ஹால் இருக்கும், கிரேட் ஹாலுக்கு முன்னாடி என்ட்ரன்ஸ் ஹால் இருக்கும். அதாவது அந்த ஓக் டோர்லேருந்து ஹாக்வர்ட்ஸ் கோட்டையோட அந்த வாசல், அந்த என்ட்ரன்ஸ் டோர் இருக்கும்ல, அந்த ஓக் டோர்லேருந்து நடந்து வந்தால் என்ட்ரன்ஸ் ஹால் இருக்கும். என்ட்ரன்ஸ் ஹால்லேருந்து மார்பிள் ஸ்டேர்கேஸ் மேலே ஏறி போனோம்னா கிரேட் ஹால் இருக்கும். ஸோ இப்போ இவங்க கிரேட் ஹாலில் பிரேக்ஃபாஸ்ட்டை சாப்பிட்டுட்டு அந்த ஸ்டெப்ஸில் இருந்து கீழே இறங்கி என்ட்ரன்ஸ் ஹாலுக்கு வந்துக்கிட்டு இருப்பாங்களா. அங்கே தான் கிளாஸ் ரூம் நம்பர் 11 இருக்குது. அந்த கிளாஸ் ரூமை யாருமே இது வரைக்கும் யூஸ் பண்ணதே இல்லையா, எப்போவுமே அது யூஸே ஆகாமல் சும்மா தான் போட்டு வச்சுருப்பாங்க. அதனால ஹாரி என்ன நினச்சிருக்கான்னா, அந்த கிளாஸ் ரூமை சும்மா இந்த மாதிரி இந்த ப்ரூம் ஸ்டிக் ஸ்டோர் பண்ணி வைக்கிறது, இந்த மாதிரி வேறு ஏதாவது தேவையில்லாத பொருட்கள்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கிற இடம் போல் அப்படின்னு தான் ஹாரி நினச்சிருப்பாங்க. ஏன்னா அதை யாருமே யூஸ் பண்ணதே கிடையாதா. ஸோ இப்படி நினச்சிட்டே அவங்க அந்த கிளாஸ் ரூம்குள்ளே போவாங்களா. பார்வதியும் லாவெண்டரும் முன்னாடி போயிட்டுருப்பாங்க, ரானும் ஹாரியும் இவங்க 2 பேரை ஃபாலோ பண்ணிட்டு உள்ளுக்குள்ளே வந்துட்டுருப்பாங்களா. பார்த்தா ஹாரி பயங்கரமாக ஷாக் ஆயிடுவான். என்னது இது அப்படின்ற மாதிரி அவன் ஷாக் ஆகி லைட்டாக கத்திடுவான். ஏன்னா அந்த கிளாஸ் ரூம் ஃபுல்லாக மரமாக வளர்ந்து கிடக்கும், எக்கச்சக்கமாக மரம் செடி கொடியாக வளர்ந்து கிடக்குமா. மேலே ஃபுல்லாக அந்த சீலிங் முழுக்க அந்த செடி கொடியாக படர்ந்து அப்படியே விரிஞ்சு இருக்கும். அங்கே விண்டோஸ்லாம் இருக்கும் இல்லையா, விண்டோஸில் ஃபுல்லாக அந்த இலை கொடி ரூட்ஸு இதெல்லாம் படர்ந்து இருக்கிறனால வெளியிலேருந்து வர வெளிச்சம் உள்ளுக்குள்ள ஒரு மாதிரி க்ரீன் கலரில் தெரிஞ்சிட்ருக்கும். இவங்களுக்கு முன்னாடி ஆல்ரெடி வந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே ஒவ்வொரு மரமாக இருக்கும்ல, அந்த மரத்துக்கிட்டக்க போய் அதில் சாஞ்சிட்டு உக்காந்துட்டு இருப்பாங்களா. எல்லாருமே ஒரு மாதிரி நர்வஸாக நெஞ்சில் கையை வச்சுக்கிட்டு சுற்றி சுற்றி பார்த்துட்டு உக்காந்துட்டு இருப்பாங்க.
அங்கே வந்து ஒரு இடத்துல வந்து மரமே இல்லாமல் ஒரு மாதிரி எம்டியாக இருக்குமா, லைட்டாக அந்த புல்லு மாதிரி தான் இருக்கும். ஸோ மரம் அதிகமாக இல்லாமல் ஒரு இடம் எம்டியாக இருக்கும். அங்கே பார்த்தா ஃபிரென்ஸ் நின்றுக்கிட்டு இருப்பாரு. ஹாரி உள்ளுக்குள்ளே போவானா, ஹாரியை பார்த்த உடனே ஃபிரென்ஸ் முன்னாடி வந்து நின்றுட்டு ஹாரி பாட்டர் அப்படின்னு கை கொடுப்பாரு. ஹாரியும் அந்த சென்டாருக்கு கை கொடுப்பானா, ஹாய் அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருப்பான். ஃபிரென்ஸ் இருக்கார்ல, அவர் வந்து ஹாரியை வச்ச கண்ணு வாங்காமல் கொஞ்சம் கூட கண்ணை சிமிட்டாமல் அவரோட அந்த அவ்வளோ அழகான அவ்வளோ பிரைட்டான ப்ளூ கலர் ஐஸில் ஹாரி அப்படியே விடாமல் பார்த்துக்கிட்டே இருப்பார். உங்களை திரும்ப பார்த்ததில் சந்தோஷம் அப்படின்னு ஹாரி சொல்வானா, எனக்கும் தான் அப்படின்னு சென்டார் அவரோட தலையை லைட்டாக பவ் பண்ணி ஹாரி பக்கத்தில் வந்துட்டு நம்ம 2 பேரும் திரும்ப மீட் பண்ணுவோன்னு முன்னாடியே சொல்லப்பட்டிருக்க ஹாரி அப்படின்னு அவர் சொல்லுவார். அப்போது ஹாரி ஃபிரென்ஸோட செஸ்ட்டில் ஒரு காயம் இருக்கிறத பார்ப்பானா. தென் அவனும் ரெஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் கூட சேர்ந்து கீழே கிரவுண்டில் உட்காந்துப்பானா. அப்போ மித்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே இவனை ஒரு மாதிரி நல்லா ஷாக்கிங்காக வாவ் அப்படின்ற மாதிரி பார்ப்பாங்க. ஏன்னா இவன் வந்து ஃபிரென்ஸ் கூட ஸ்பீக்கிங் டேர்ம்ஸில் இருக்கான்ல, நல்லா கேஷுவலாக ஏற்கனவே பேசியிருக்கிற மாதிரி அவன் பேசிகிட்டு இருக்கான்ல. ஸோ அவங்க எல்லாருமே ரொம்ப ஷாக்கிங்காக பார்ப்பாங்க. ஏன்னா அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே ஃபிரென்ஸை பார்த்தா ஒரு மாதிரி பயந்துட்டு நர்வஸாக பேசாமல் அந்த மாதிரி இருப்பாங்களா. ஸோ ஹாரி வந்து ஃபிரென்ஸ் கூட கேஷுவலாக பேசுகிறத பார்க்கும்போது அவங்களுக்கு ரொம்ப அப்படியே ஆச்சரியமாக இருக்கும். கடைசியாக எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் உள்ளுக்குள்ளே வந்துட்டு கிளாஸோட டோர் க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் ஃபிரென்ஸ் பேச ஆரம்பிப்பார். ரெஃபரன்ஸ்க்காக தான் இந்த பிக்சரை நான் அந்த வீடியோவில் அட்டாச் பண்ணியிருக்கேன், பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி தான் இருக்கும். அவர் நடுவில் இருப்பார், மித்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோரும் இந்த மாதிரி கீழே உட்காந்துருப்பாங்க. அந்த கிளாஸ் ரூமில் ஃபுல்லாக மரம் செடி கொடி அந்த மாதிரி இருக்கும். ஸோ எல்லோரும் கிளாஸ்க்குள்ளே வந்து உட்காந்தக்கப்புறம் ஃபிரென்ஸ் பேச ஆரம்பிப்பாரா. ப்ரொஃபஸர் டம்பிள்டோர் கைண்ட்லி எனக்காக என்னோட நேச்சுரல் ஹேபிட்டட்டில் நான் எப்படி இருப்பேனோ அதே மாதிரி இந்த கிளாஸ் ரூமை நமக்காக ரெடி பண்ணி கொடுத்துருக்காரு. உங்களுக்கு ஃபர்பிடன் ஃபாரஸ்ட்டில் வச்சு நான் கிளாஸ் நடத்தியிருந்தா ரொம்பவே சந்தோஷமாக இருந்திருப்பேன். அதுதான் என்னோட வீடாக இருந்தது மண்டே வரைக்கும். பட் இதுக்கு மேலே அது பாசிபிள் கிடையாது அப்படின்னு அவர் சொல்வாரா. ப்ளீஸ் சார் அப்படின்னு பார்வதி இப்போது வேக வேகமாக அதோட கையை தூக்கி பேச ஆரம்பிக்கும். ஏன் நாங்கள் ஹேக்ரிட்லாம் எங்களுக்கு ஃபர்பிடன் ஃபாரஸ்ட்டில் வச்சு தான் கிளாஸ் நடத்துகிறாரு, நாங்கள் பயப்படலாம் மாட்டோம் அப்படின்னு அது சொல்லுமா. உங்கள் எல்லாருக்கும் தைரியம் இல்லைன்னு நான் சொல்லலை, பட் நான் அந்த பொசிஷனில் இல்லை. என்னால் அந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளே திரும்ப நுழைய முடியாது. என்னோட மந்தை என்னை அந்த காட்டை விட்டு ஒதுக்கி வச்சுட்டாங்க அப்படின்னு அவர் சொல்லுவாரா. மந்தையா அப்படின்னு லாவெண்டர் ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டான வாய்ஸில் கேட்கும். அப்போவே ஹாரிக்கு நல்லா தெரியும் லாவெண்டர் வந்து சும்மா அந்த மாட்டு மந்தை மாதிரி நினச்சிட்ருக்கு அப்படின்னு. என்ன மந்தை, ஓ அப்படின்னு சொல்லிட்டு அது திரும்பவும் அதோட ஃபேஸில் வந்து ஒரு மாதிரி சோகமான ஃபேஸை வந்து வைக்கும். அப்போது உங்களை மாதிரி நிறையா பேர் இருக்காங்களா என்ன அப்படின்னு அது ரொம்ப ஷாக் ஆகி கேட்குமா. தெஸ்ட்ரல்ஸை ஹேக்ரிட் எப்படி ப்ரீட் பண்ணாரோ அப்படி தான் உங்களையும் ப்ரீட் பண்ணாரா அப்படின்னு டீன் ஈகராக கேட்பானா. இது வந்து ஆக்சுவலி ஒரு ஸ்டூப்பிடான கொஷின் தான், ஆனால் அவன் அப்படி கேட்பானா. ஃபிரென்ஸ் ஸ்லோவாக திரும்பி டீனை பார்ப்பாரா. அப்போவே டீனுக்கு தெரிஞ்சிடும் நம்ம கேட்ட கொஷின் வந்து ரொம்ப ஒரு அஃபென்சிவான கொஷின் அப்படின்னு. ஏன்னா அவர் அந்த மாதிரி திரும்பி டீனை ஒரு மாதிரி முறைக்கிற மாதிரி பார்ப்பாரு. சாரி நான் அந்த மாதிரி கேட்கல அப்படின்னு அவன் டக்குன்னு அமைதியாக சொல்லிடுவானா. குதிரை மனிதர்கள் ஒன்றும் மனிதர்களோட செர்வன்ஸோ இல்லை விளையாட்டு பொருளோ கிடையாது அப்படின்னு ஃபிரென்ஸ் ரொம்ப குவைட்டாக சொல்வாரா. அப்புறம் ஒரு ஃபியூ செகண்ட்ஸ்க்கு அப்படியே எல்லாருமே அமைதியாக இருப்பாங்களா. தென் பார்வதி திரும்ப அதோட ஹேண்டை ரைஸ் பண்ணுமா. ப்ளீஸ் சார், எதுக்காக மித்த குதிரை மனிதர்கள் உங்களை அந்த காட்டை விட்டு ஒதுக்கி வச்சுருக்காங்க அப்படின்னு அது ரொம்ப ஸ்லோவாக திக்கி கேட்குமா. பிகாஸ் ப்ரொஃபஸர் டம்பிள்டோர் கிட்ட நான் வேலை பார்க்குறேன்னு ஒத்துக்கிட்டதுக்காக அவங்க இதை ஒரு துரோகம் மாதிரி நினைக்கிறாங்க அப்படின்னு ஃபிரென்ஸ் சொல்லுவார். ஹாரிக்கு இப்போ தான் 4 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது ஞாபகம் வரும். ஏன்னா ஃபிரென்ஸ் வந்து ஹாரி வந்து அந்த நடு காட்டில் இருப்பான், அவனை திரும்ப நான் சேஃபாக கொண்டு போய் வெளியில் விடுறேன் அப்படின்னு ஃபிரென்ஸ் சொன்னும்போது இன்னொன்று ஒரு குதிரை மனிதராக இருந்த பேன் இருக்கார்ல, அவர் பயங்கரமாக ஃபிரென்ஸை திட்டினாரு. நம்ம இனத்துக்கே நீ ஒரு அசிங்கமாக இருக்கா அந்த மாதிரிலாம் அவர் திட்டிருப்பாரு. ஜஸ்ட்டு ஹாரியை நான் கூட்டிகிட்டு போய் சேஃபாக நான் வெளியில் விடுறேன் அப்படின்னு ஃபிரென்ஸ் சொன்னதுக்கு பேன் அப்படி திட்டிருப்பாரா. ஸோ அப்போ தான் ஹாரி யோசிப்பான், ஃபிரென்ஸோட நெஞ்சில் இருக்கிற காயம் வந்து கண்டிப்பாக பேன் தான் எத்தி உதச்சிருப்பாரு, அதனால தான் அப்படி இருக்கும் போல் அப்படின்ற மாதிரி அவன் யோசிச்சுட்டு இருப்பானா. ஓகே லெட் அஸ் பிகின் அப்படின்னு சொல்லிட்டு ஃபிரென்ஸ் பேச ஆரம்பிப்பாரா. அப்போ அவர் என்ன பண்ணுவாருன்னா அவரோட கைகளை உயர்த்தி அவரோட தலைக்கு மேலே இலைகளால் செய்யப்பட்ட கேனோப்பி மாதிரி இருக்குமா, அதை லைட்டாக அவர் கீழே இறக்குவாரா. பார்த்தா அந்த ரூமே இப்போ ரொம்ப ஒரு மாதிரி டிம்மான லைட்டில் இருக்கிற மாதிரி இருக்குமா.
ஸோ இப்போ அவங்களுக்கு எப்படி இருக்கும்னா உண்மையாகவே அவங்க நிஜமாக அந்த காட்டுக்குள்ளே இருக்கிற மாதிரி தான் இருக்கும். காட்டுக்குள்ளே போயிட்டோம்னா உள்ளுக்குள்ளே அந்த சூரியனோட வெளிச்சம் அவ்வளோவா வராது. ஏன்னா மரங்கள் எல்லாமே உயரமாக இருக்கும். ஸோ வெளிச்சத்தை ஃபுல்லாக அது வந்து கம்மி பண்ணிடும்ல, அதனால ரொம்ப ஒரு மாதிரி இருட்டாக தானே இருக்கும். ஸோ இப்போ உங்களுக்கு வந்து கிளாஸ்க்குள்ளே அப்படி தான் இருந்தது. அப்போது சீலிங்கில் ஃபுல்லாக மேலே ஸ்டார்ஸாக தெரிய ஆரம்பிச்சிடுமா. அங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வாவ் அப்படி இப்படின்னு கத்த ஆரம்பிச்சிடுவாங்களா. ரான் வந்து நல்லா சத்தமாகவே பிளைமி அப்படின்னு பயங்கரமாக கத்திக்கிட்டு இருப்பான். சரி எல்லாருமே கீழே ஃப்ளோரில் படுங்க அப்படின்னு ஃபிரன்ஸ் ரொம்ப காமான வாய்ஸில் சொல்வாரா. நல்லா படுத்துட்டு மேலே இருக்க ஹெவன்ஸை அப்சர்வ் பண்ணுங்க, இதில் தான் நம்ம இனத்தோட விதியே எழுதியிருக்கு அப்படின்னு சொல்லுவாரா. அங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே அந்த ஃப்ளோரில் நல்லா படுத்துட்டு மேலே இருக்க அந்த சீலிங்கையே பார்த்துட்டு இருப்பாங்களா. அப்போது அந்த சீலிங்கில் பார்க்க ரெட் கலரில் இருந்த ஒரு ஸ்டார் ஹாரியை பார்த்து கண்ணடிக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் எல்லாருமே அஸ்ட்ரானமி கிளாஸில் பிளானட்ஸ் பற்றியும் மூன்ஸ் பற்றியும் படிச்சிருப்பீங்கன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு ஃபிரன்ஸ் ரொம்ப காமான வாய்ஸில் பேசிகிட்டு இருப்பார். அண்டு ஸ்டார்ஸ் எல்லாம் எப்படி மேப் பண்ணுறது பற்றியும் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். பல 100 வருஷமாக குதிரை மனிதர்கள் இந்த பிளானட்ஸோட மூமெண்ட்ஸ் பற்றின மிஸ்ட்ரீஸ் எல்லாம் நிறைய கற்றுருக்காங்க. இவங்க எல்லாரோட கண்டுபிடிப்புகள் தான் ஃப்யூச்சரில் என்ன நடக்க போகுதுன்றதை எங்களுக்கு டீச் பண்ணுது. அது இந்த வானத்தில் தான் இருக்குது அப்படின்னு அவர் சொல்லுவார். ப்ரொஃபஸர் ட்ரெலாவ்னியும் எங்களுக்கு ஆஸ்ட்ராலஜி சொல்லி கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்வதி ரொம்ப எக்ஸைட்டடாக அதோட கைகளை தூக்கி சொல்லிட்டு இருக்குமா. இப்போ அவங்க எல்லாருமே படுத்துருப்பாங்களே, அந்த ஃப்ளோரில் வந்து படுத்துட்டு தானே மேலே சீலிங்கை பார்த்துட்டு இருப்பாங்க. மார்ஸ் தான் ஆக்சிடென்ட்ஸை காஸ் பண்ணுது, இந்த எரிகிறது அந்த மாதிரி. அண்ட் அது சாட்டனுக்கு ஏற்ற மாதிரி ஆங்கிளை மாற்றும் போது தான் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு மாதிரி ரைட் ஆங்கிளில் வச்சு காமிச்சிட்ருக்கோம். அதோட கையை அந்த மேலே காற்றுல கையை தூக்கிட்டு அந்த மாதிரி வச்சு காமிச்சிட்ருக்குமா. நம்ம எல்லாருமே ரொம்ப எக்ஸ்ட்ரா கேர்ஃபுல்லாக இருக்கணும், ஏதாச்சும் சூடான பொருளை ஹேண்டில் பண்ணும் போது அப்படின்னு அதை சொல்லிட்டு இருக்குமா. அதெல்லாம் அப்படின்னு ஃபிரன்ஸ் திரும்பவும் ரொம்ப காமான வாய்ஸில் பேசுவார். அதெல்லாம் ஹியூமன் நான்சென்ஸ் அப்படின்னு அவர் சொல்வாரா. பார்வதி கையை டொப்புன்னு கீழே போட்டுரும். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள், சின்ன சின்ன ஹியூமன் ஆக்சிடென்ட்ஸ்லாம் இந்த மாதிரி ஒரு பறந்து விரிஞ்ச இந்த பிரபஞ்சத்தில் ஒரு விஷயமே கிடையாது. பிளானட்டரி மூமெண்ட்ஸ்க்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லை, அதனாலலாம் நமக்கு எதுவும் ஆகாது அப்படின்னு அவர் சொல்லுவார். பட் ப்ரொஃபஸர் ட்ரெலாவ்னி அப்படின்னு திரும்பவும் பார்வதி பேச ஆரம்பிக்குமா. அதோட வாய்ஸே இப்போ ஒரு மாதிரி லைட்டாக ஹர்ட் ஆன மாதிரி இருக்குமா. ஸோ பேச ஆரம்பிக்குமா. அவங்க ஜஸ்ட் ஹியூமன் அப்படின்னு ஃபிரன்ஸ் ரொம்ப சிம்பிளாக சொல்லி முடிச்சிடுவார். அதனால தான் அவங்க மனுஷங்களுக்கு அப்பாற்பட்டு இருக்கிற எதையுமே யோசிக்க மாட்றாங்க, அவங்களோட லிமிட்டேஷன்ஸே அவ்வளோவா தான் இருக்குது அப்படின்னு ஃபிரன்ஸ் சொல்லுவார். ஹாரி லைட்டாக தலையை திருப்பி பார்வதியை பார்ப்பானா. பார்த்தா பார்வதி ஒரு மாதிரி அஃபண்டாகி போன மாதிரி படுத்துருக்குமா. அங்கே இருக்கிற மித்த ஸ்டூடெண்ட்ஸும் அந்த மாதிரி தான் முகத்தை வச்சு படுத்திருப்பாங்க. சிபில் ட்ரெலாவ்னி எதை வேணால் பார்த்துருக்கலாம், அதை பற்றி எனக்கு தெரியாது அப்படின்னு ஃபிரன்ஸ் திரும்பவும் நடந்துக்கிட்டே பேசிகிட்டு இருப்பார். இவங்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோரும் கீழே படுத்திருப்பாங்களே, இவர் அந்த பக்கம் இந்த பக்கமும் அப்படியே ரொம்ப அமைதியாக அப்படியே நடந்துகிட்டே காமாக பேசிகிட்டு இருப்பார். பட் அவங்க தேவையே இல்லாமல் அவங்களோட டைமை வேஸ்ட் பண்ணிகிட்ருக்காங்க. சும்மா மனுஷங்களை பற்றி ஏதாச்சும் நான்சென்ஸாக இருக்கிற விஷயத்த சொல்லிட்டு அதை தான் ஜோசியம் பார்க்குறது ஃபார்ச்சூன் டெல்லிங்னு சொல்லிட்டு இருக்காங்க. பட் நான் இங்கே சென்டார்ஸோட விஸ்டம் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக வந்திருக்கேன். குதிரை மனிதர்கள் பர்சனலாகவும் பார்ஷியலாகவும் யோசிக்கவே மாட்டாங்க. குதிரை மனிதர்கள் வானத்தை பார்த்து இந்த உலகத்தில் எவ்வளோ பெரிய மாற்றம் வரப்போகுது, எவ்வளோ பெருசாக தீய அலைகள் வீசப்போகுது அப்படின்ற விஷயத்த தான் பார்ப்போம். ஆனால் நாங்கள் பார்க்குறத கரெக்டாக எங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கே 10 வருஷம் கூட ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபிரன்ஸ் இப்போது ஹாரிக்கு டைரெக்டாக மேலே இருக்கிற அந்த ரெட் கலர் ஸ்டாரை பார்த்து கையை நீட்டுவார். இப்போது இது என்ன இண்டிகேட் பண்ணுதுன்னா, மாயாஜால உலகத்தில் இருக்கிற எல்லாருமே 2 மிகப்பெரிய போருக்கு நடுவில் இருக்கிற அமைதியில் தான் இப்போ வாழ்ந்துட்டுருக்காங்கன்றதை காமிக்குது. அதுதான் மார்ஸ், அதுதான் நமக்கு யுத்தங்களை கொண்டு வரும். எவ்வளோ பிரைட்டாக மின்னிட்டுருக்குன்னு பாருங்கள். விச் மீன்ஸ் கூடிய சீக்கிரமே மிகப்பெரிய சண்டை வரப்போகுதுன்னு அர்த்தம். இதை நல்லா கரெக்டாக அப்சர்வ் பண்ணுறதுக்கு குதிரை மனிதர்கள் ஒரு சில லீவ்ஸு, ஒரு சில ஹெர்ப்ஸு இதெல்லாம் வச்சு எரிய விட்டு அதில் வர தீயை வச்சும் அதில் வர ஃப்ளேமை வச்சும் கரெக்டாக அப்சர்வ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரா. இது வரைக்கும் ஹாரி இந்த மாதிரி ஒரு கிளாஸை அட்டன் பண்ணதே கிடையாது.
பிகாஸ் அவங்க உண்மையாகவே கிளாஸ் ரூமில் உட்காந்துட்டு அந்த ஃப்ளோரில் உட்காந்துட்டு இந்த ஹெர்பல் செடிலாம் இருக்கும்ல அதெல்லாம் தீ வச்சு கொளுத்தி அதில் வர ஃப்ளேம்ஸ்லாம் இருக்கும்ல நெருப்பு அதில் வர புகை அதை வச்சு வானத்தை வந்து அப்சர்வ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் உண்மையாகவே யாருக்குமே எதுவுமே தெரியாது. ஹாரிக்கு மட்டும் இல்லை, மித்த எந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே ஒன்றுமே தெரியாது, ஒன்றுமே புரியவும் புரியாது. பிகாஸ் ஃபிரன்ஸ் என்ன சொல்வார்னா, உங்களுக்கு சர்டைன் ஷேப்ஸ் தெரியுதா, ஏதாச்சும் சிம்பிள்ஸ் தெரியுதா அப்படின்னு பார்க்க சொல்லிட்டு இருப்பாரு. ஆனால் யாருக்குமே எதுவுமே தெரியாதா. ஆனால் அதை பற்றி அவர் கொஞ்சம் கூட ஃபீலே பண்ண மாட்டார், கவலையும் பட மாட்டார், ரொம்ப அன்கன்சர்ன்டாக இருப்பார். ஏன்னா அவர் என்ன சொல்லுவார்னா, மோஸ்ட்லி மனுஷங்களுக்கெலாம் இது தெரியவே தெரியாது, நார்மலாக இருக்கிற மனிதர்களுக்கெலாம் இதெல்லாம் தெரியவே தெரியாது. குதிரை மனிதர்களாக இருக்கிற நாங்களே வந்து பல 100 வருஷமாக நிறையா ப்ராக்டிஸ் பண்ணி நிறையா படித்தனால தான் எங்களுக்கு இந்த அளவுக்கு தெரியுது அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிகிட்டு இருப்பார். அண்ட் இன்னொன்றும் என்ன சொல்லுவார்னா, இந்த மாதிரி விஷயத்து மேலே ரொம்ப அதிகமாக நம்பிக்கை வைக்கிறது. இப்போ குதிரை மனிதர்களே ஏதாச்சும் ஒரு விஷயத்தை பார்த்து அதை கணிச்சு சொல்கிறாங்கன்னா அதில் வந்து ஃபுல்லாக நம்பிக்கை வைக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு மோசமான முட்டாள்தனம் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லுவாரா. அப்போ தான் ரான் ஹாரிக்கிட்ட சொல்லிட்டு இருப்பான், இவர் என்ன கம்ப்ளீட்டாக எந்த ஒரு விஷயத்தையுமே சொல்லவே மாட்டேங்கிறாரு, இப்போ நடக்கிறத விஷயத்தை வச்சு பார்த்தா கண்டிப்பாக போர் வரும்ன்ட்டு எனக்கே தெரியும், ஆனால் அவரும் அதை தானே சொல்கிறாரு, ஆனால் கம்ப்ளீட்டாக எதையுமே சொல்ல மாட்டுறாரு அப்படின்ற மாதிரி ரான் சொல்லிட்டு இருப்பானா. அப்போது சடனாக கிளாஸ் ரூமுக்கு வெளியில் பெல் அடிக்குமா, எல்லாருமே ஷாக் ஆகி ஜம்ப் பண்ணிடுவாங்க. ஹாரியுமே அப்படி தான் ஒரு மாதிரி ஷாக் ஆகி அப்படியே குதிச்சிடுவான். ஏன்னா அங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே ஒரு மாதிரி டிம்மான லைட்டில் சுற்றி மரம் செடி கொடி அதில் ஃப்ளோரில் உட்காந்துக்கிட்டு அதை எரிச்சுக்கிட்டு வேறு இருப்பாங்களா. ஸோ கம்ப்ளீட்டாக அவங்க எல்லாருக்குமே எப்படி இருக்கும்னா காட்டுக்குள்ளே இருக்கிற மாதிரி தான் இருக்குமா. அப்புறம் தான் அவங்க ரியலைஸே பண்ணுவாங்க, ஆமால நம்ம இன்னும் கோட்டைக்குள்ளே தான் இருக்கோம், ஹாக்வர்ட்ஸ் கோட்டைக்குள்ளே தான் இருக்கோன்ட்டு. கிளாஸ் பெல் அடிச்சக்கப்புறம் தான் அவங்க எல்லாருமே ரியலைஸே பண்ணுவாங்க. இப்போ நான் ஒரு விஷயத்த உங்களுக்கு சிம்பிளாக சொல்லிக்கிறேன். என்னன்னா, இப்போ இவ்வளோ நேரம் ஃபிரன்ஸ் சொன்னார்ல, ப்ரொஃபஸர் ட்ரெலாவ்னி வந்து சாதாரண ஹியூமன் தான், அதனால அவங்களுக்கு வந்து லிமிட்டேஷன்ஸ் இருக்குது அப்படின்னு. விச் மீன்ஸ் அது கரெக்ட் தான், அவர் சொல்கிறது வந்து ஒரு விதத்தில் கரெக்ட் தாங்க. ஏன்னா ப்ரொஃபஸர் ட்ரெலாவ்னி வந்து நம்மளை மாதிரி ஒரு ஹியூமன் தான். ஸோ நம்ம பார்ப்போம்ல, ஒரு விஷயத்த வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணி பார்ப்போம், இது நடக்க போதா அதை நடக்க போதான்னு. இந்த மாதிரி ஃபார்ச்சூன் டெல்லிங்லேயே சொல்கிறேன். ஸோ பார்க்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, மனுஷங்களுக்கு என்ன நடக்க போகுது, மனுஷங்களை சுற்றி என்ன நடக்க போகுது, நம்மளை சுற்றி என்ன நடக்க போகுது, இவனுக்கு என்ன நடக்க போகுது, அந்த மாதிரி தான் ப்ரொஃபஸர் ட்ரெலாவ்னி பார்ப்பாங்க. அதை தான் வந்து அவர் லிமிட்டேஷன்ஸுன்றாரு. ஏன்னா அவங்க வந்து ஒரு சாதாரண ஒரு ஹியூமனு. ஸோ அவங்களோட பார்வை வந்து ஹியூமனை சுற்றி மட்டும்தான் இருக்குமே தவிர மித்த அதுக்கும் அப்பாற்பட்டு என்ன இருக்கோ அதை அவங்க பார்க்க மாட்றாங்க. அதை பார்க்காம அவங்க டைமை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு அவர் சொல்வார். விச் மீன்ஸ் அது கரெக்ட் தானே. இது வந்து ஒரு மிகப்பெரிய பிரபஞ்சம், இது வந்து ஒரு மிகப்பெரிய யூனிவர்ஸ், இதுக்கு வந்து எல்லையே கிடையாது, என்னென்ன இருக்குன்னு கூட தெரியாது. அதிலலாம் நம்ம வந்து ஒரு டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் மாதிரி, டஸ்ட்டை விட கம்மி. ஸோ அப்படி இருக்கும்போது யூனிவர்ஸில் நடக்கிற பிளானட்டரி மூமெண்ட்ஸ், அதாவது ஒவ்வொரு பிளானட்டும் கிரகமாக அந்த ஒவ்வொரு கிரகமும் மூவ் ஆகிறத வச்சு தானே இவங்க ஃப்யூச்சரை ப்ரெடிக்ட் பண்ணுறாங்க. பட் ஃபிரன்ஸ் என்ன சொல்கிறாருன்னா, இந்த மிகப்பெரிய பிரபஞ்சத்தில் நம்மலாம் ரொம்ப ஒரு டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் மாதிரி, அதில் நடக்கிற இந்த பிளானட்டரி மூமெண்ட்ஸ் வச்சு நமக்கு ஏதாவது ஆகுமா. ஸோ அந்த மாதிரிலாம் நமக்கு நடக்கிற சின்ன சின்ன விஷயங்கள், இப்போ நம்ம இன்னைக்கு வீட்டை விட்டு வெளியில் போனால் நமக்கு ஒரு சின்னதாக ஆக்சிடென்ட் நடக்குது, அது வந்து இப்போ மார்ஸ் மூவ் ஆகிருக்கிறனால தான் நமக்கு அப்படி நடக்குது அப்படின்ற மாதிரிலாம் நம்ம நினைக்கக்கூடாது. அந்த மாதிரிலாம் அது ஆகாது. ஏன்னா நம்ம வந்து நம்மளாம் ஒரு விஷயமே கிடையாது இந்த யூனிவர்ஸில் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இந்த சென்டார்ஸ் இருக்காங்களே, குதிரை மனிதர்கள் வந்து பல வருஷமாக பல செஞ்சுரியாக ஒவ்வொரு விஷயமா அவங்க வந்து படித்து அதாவது அந்த வானத்தை பார்த்து ஹாக்ரிட் கூட திட்டிக்கிட்டே இருப்பார்ல, எப்போ பார்த்தாலும் இவனுங்க வந்து வானத்தை பார்த்துக்கிட்டு எதையாவது சொல்லிட்டே இருப்பானுங்க, ஒன்றுமே புரியவும் புரியாது அப்படின்னு ஹாரி வந்து அந்த ஃபர்ஸ்ட் இயர் படிக்கும் போதே அவர் அப்போவே சொல்லுவார். ஆனால் அவங்க அப்படி தான், அவங்க வானத்தை பார்த்துக்கிட்டே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மூமெண்ட்ஸ் அதெல்லாம் அந்த ஸ்டார்ஸ் அந்த மூன்ஸ் எல்லாம் பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க வந்து நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்டு தான் இவ்வளோ விஷயத்த வந்து அவங்க ப்ரெடிக்ட் பண்ணுறாங்க. ஆனால் அவங்க ப்ரெடிக்ட் பண்ணுறது வந்து மனுஷங்களோட அடங்கிறாது, அதுக்கும் அப்பாற்பட்டு இருக்கும்ல. விச் மீன்ஸ் இந்த உலகத்தில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு தீய சக்தியா, என்ன எப்படி சொல்கிறது, தீமையா அது நடக்க போகுது, ஒரு கெட்டது நடக்க போகுது அப்படின்றத அவங்க அந்த மாசான ஆக்சிடென்ட்ஸு மாசான ஒரு விஷயம் இருக்கும்ல, நிறைய பேரை பாதிக்க போகுது, அதை பற்றி தான் அவங்க வந்து ப்ரிடிக்ட் பண்ணுவாங்க. ஒருத்தவனை வச்சே அவங்க ப்ரிடிக்ட் பண்ண மாட்றாங்க. ஸோ அதை தான் இவ்வளோ நேரம் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லிட்டு இருப்பாரு. பெல் அடித்தோடனே ஹாரியும் ரானும் எந்திரிச்சிட்டு எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் வெளியில் போக ஆரம்பிச்சிருவாங்களா. ஸோ ஹாரியும் ரானும் அவங்க கூட சேர்ந்து வெளியில் போக நடந்துட்டு இருப்பாங்களா. அப்போது சடனாக ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஹாரியை கூப்பிட்டு
கூப்பிடுவார். ஹாரி பாட்டர் கூட கொஞ்சம் பேசலாமா ப்ளீஸ் அப்படின்னு அவர் கூப்பிடுவாரா. ஹாரி திரும்பி பார்ப்பானா, அவர் பக்கத்தில் லைட்டாக ஹாரி பக்கத்தில் நிற்பார். ஸோ ரான் ஒரு மாதிரி தயங்குவான். ஹாரி தானே கூப்பிட்ருக்காரு, நம்ம இங்கே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவன் ஒரு மாதிரி தயக்கமாக பார்த்துக்கிட்டு இருப்பானா. தாராளமாக நீ இங்கே இருக்கலாம், ஆனால் ப்ளீஸ் அந்த டோரை மட்டும் க்ளோஸ் பண்ணிட்டு வரியா அப்படின்னு ஃப்ரெண்ட்ஸ் ரானை பார்த்து சொல்வாரா. ரானும் போய் அதை ஒபே பண்ணி அந்த டோரை க்ளோஸ் பண்ணிட்டு வருவான். ஹாரி பாட்டர், நீ ஹாக்ரிடோட ஃப்ரெண்டு தானே அப்படின்னு அவர் ஹாரியை பார்த்து கேட்பாரா. ஆமாம் அப்படின்னு ஹாரி சொல்வானா. தென் அவனுக்கு நான் ஒரு வார்னிங் கொடுத்தேன்னு சொல்கிறியா, அவனோட அட்டெம்ப்ட் ஒர்க் ஆக மாட்டேங்குது, அவன் பெட்டர் அதை கைவிட்டுறணும் அப்படின்னு ஃப்ரெண்ட்ஸ் ஹாரி கிட்ட சொல்வாரா. அவரோட அட்டெம்ப்ட் ஒர்க் ஆக மாட்டேங்குதா அப்படின்னு ஹாரி திரும்பவும் பிளாங்காக ரிப்பீட் பண்ணுவானா. ஆமாம், அதனால பெட்டர் அவன் அதை அபேண்டன் பண்ணிடணும் அப்படின்னு ஃப்ரெண்ட்ஸும் தலையை ஆமான்ற மாதிரி ஆட்டிக்கிட்டே சொல்வாரா. இதை ஹாக்ரிட் கிட்ட நானே போய் சொல்லுவேன், பட் என்னை அந்த காட்டிலேருந்து ஒதுக்கி வச்சுட்டாங்க. ஸோ அந்த ஃபாரஸ்ட் பக்கத்தில் நான் போகிறதுக்கு கூட கரெக்டாக இருக்காது. ஆல்ரெடி ஹாக்ரிட்க்கு எக்கச்சக்க பிரச்சனை இருக்குது, இதில் குதிரை மனிதர்கள் கூடயும் பிரச்சனை ஆகுறது நான் விரும்பலை அப்படின்னு அவர் சொல்லுவாரா. பட் ஹாக்ரிட் என்ன அட்டெம்ப்ட் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு ஹாரி ரொம்ப நர்வஸாக கேட்பானா. ஃப்ரெண்ட்ஸ் ஹாரி ஒரு மாதிரி பார்ப்பாரு. ஹாக்ரிட் ரீசெண்டாக எனக்கு மிகப்பெரிய சேவை பண்ணியிருக்கான், அண்ட் ஹாக்ரிடை நான் பல வருஷமாக பார்த்துட்ருக்கேன். அவன் இங்கே இருக்கிற எல்லா லிவிங் கிரியேச்சர்ஸ் மேலேயும் காமிக்கிற பாசமும் கேரும் அவன் மேலே எனக்கு மிகப்பெரிய ரெஸ்பெக்டை ஏற்படுத்தியிருக்கு. ஸோ அவனோட ரகசியத்துக்கு நான் துரோகம் பண்ண மாட்டேன். பட் அவனுக்கு தயவு செஞ்சு ஒழுங்காக புத்தி வரணும். அவனோட அட்டெம்ப்ட் ஒர்க் ஆக மாட்டேங்குது, அவன்கிட்ட சொல்லிடு ஹாரி பாட்டர், குட் டே டு யூ அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கேருந்து கிளம்பி போயிடுவாரா. ஹாரிக்கு அந்த கியூப்லர் பேப்பரில், அந்த கியூப்லர் மேகசினில் அவனோட இன்டர்வியூ வெளியில் வந்துச்சுல, அப்போ ஹாரி ரொம்ப ஹாப்பியாக இருப்பானா. ஆனால் இப்போ அது கொஞ்சம் கொஞ்சமாக இவ்வளோ நாளாக கொஞ்சம் கொஞ்சமாக அது எல்லாமே எவாப்ரேட் ஆயிடுச்சு. அண்ட் இந்த மார்ச் ரொம்ப அப்படியே டல்லாக போகி முடிச்சிருமா. ஏப்ரல் கொஞ்சம் கொஞ்சமாக வந்துடும், ஏப்ரல் மந்த் வந்துருமா. பார்த்தா இந்த மாதம் ஃபுல்லாக அவனுக்கு ப்ராப்ளம்ஸும் நிறைய ஒரிஸும் கூடவே சேர்ந்து வந்துடும். இந்த ஃப்ரெண்ட்ஸ் ஹாக்ரிடுக்கு கொடுத்த அந்த வார்னிங்கை எப்படியாவது ஹாக்ரிட் கிட்ட சொல்லலான்னு பார்த்தா, இந்த அம்பிரிட்ஜ் இருக்காங்களே அவங்க எல்லா கேர் ஆஃப் மேஜிக்கல் கிரியேச்சர்ஸ் கிளாஸ்லேயும் உக்காந்துருவாங்க. ஸோ அவன் ஒரு ஃபியூ கிளாஸஸ்க்கு அப்புறம் அவன் என்ன பண்ணுவான்னா, என்னோட புக்கை என்னோட ஃபென்டாஸ்டிக் பீஸ்ட் அண்ட் வேர் டு ஃபைண்ட் தம் புக்கை அங்கே கேர் ஆஃப் மேஜிக்கல் கிரியேச்சர்ஸ் கிளாஸ்லேயே நான் விட்டுட்டு வந்துட்டேன். ஸோ நான் திரும்ப போய் அதை எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே அங்கே கிளாஸ் முடிச்சுட்டு மேலே கேஸ்டலுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் இப்படி ஒரு எக்ஸ்கியூஸ் சொல்லிவிட்டு திரும்பவும் அவன் கீழே அங்கே ஹாக்ரிடோட வீட்டுக்கு ஓடிட்டுருப்பானா. அப்போ தான் அவன் இந்த விஷயத்த சொல்லிடுவான். ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி சொன்னார்ல, அந்த விஷயத்த அவன் சொல்லிடுவானா. ஹாக்ரிட் ஒரு ஃபியூ செகண்ட்ஸ்க்கு ஹாரி அப்படியே ஒரு மாதிரியே பார்ப்பாரா. தென் அவர் பேச ஆரம்பிப்பார். ஃப்ரெண்ட்ஸ் நல்லவன் தான், ஆனால் அவனுக்கு கொஞ்சம் புரியவே மாட்டேங்குது, நான் பண்ணிக்கிட்டு இருக்க அட்டெம்ப்ட் கரெக்டாக தான் வந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருப்பாரா. ஹாக்ரிட், நீங்கள் என்ன தான் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு ஹாரி ரொம்ப சீரியஸாக கேட்பான். பிகாஸ் நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஹாக்ரிட், அம்பிரிட்ஜ் ஏற்கனவே ட்ரெலாவனியை வேலையை விட்டு தூக்கிட்டாங்க. அண்டு அடுத்தவங்க உங்களை தான் ஏதாவது பண்ணலான் இருக்காங்க. நீங்கள் மட்டும் ஏதாச்சும் பண்ணக்கூடாதது பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது மட்டும் அவங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அப்படின்னு ஹாரி சொல்லிட்டு இருப்பானா. இந்த வேலையை நான் தக்க வச்சுக்கிறத விட நிறைய முக்கியமான விஷயங்கள் இருக்குது ஹாரி அப்படின்னு ஹாக்ரிட் சொல்லிட்டு இருப்பாரு. என்னை பற்றி நீ எதுவும் கவலைப்படாத, சரி இப்போ கிளம்பு, டைம் ஆயிடுச்சு பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஹாரி அங்கேருந்து கிளப்பி விட்டுருவாரா. ஹாரிக்கு வேறு வழியே இல்லை, அப்படியே ஹாக்ரிடை விட்டுட்டு ஹாரி மேலே ஏறி கேஸ்டலுக்கு வந்துடுவான். அடுத்த ஃபியூ டேஸ் ஃபுல்லுமே ஹாரிக்கு ரொம்ப ஒரு மாதிரி டார்ச்சராக இருக்கும். ஏன்னா ஆல்ரெடி எல்லா டீச்சர்ஸும் எக்ஸாம் பக்கத்தில் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு ரொம்ப இருக்கிற எல்லாருக்குமே ஸ்ட்ரெஸ் கொடுத்துட்ருப்பாங்களா. இதில் ஹெர்மாயினும் ஹாரியை போட்டு டார்ச்சர் பண்ணிகிட்டே இருக்கும். எக்ஸாம் வந்துருச்சு அப்படின்னு டார்ச்சர் பண்ணிகிட்டே இருக்குமா. இருக்கிற எல்லா 5th year ஸ்டூடெண்ட்ஸுமே ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக ஸ்ட்ரெஸ்ஸில் சஃபர் ஆகிட்ருப்பாங்களா. இதில் ஹேனா அபவுட் தான் மேடம் பாம்ஃப்ரே கிட்டேருந்து காமிங் ட்ராட்டை வாங்குவோம். ஏன்னா அது என்ன பண்ணிடும்னா, ஹெர்பாலஜி கிளாஸில் ரொம்ப எல்லா 5th year ஸ்டூடெண்ட்ஸும் எக்ஸாம்ஸை நினச்சி பயந்து ரொம்பவே ஸ்ட்ரெஸ்டாக இருப்பாங்களே. ஸோ இது ஒரு நாள் ஹெர்பாலஜி கிளாஸில் ரொம்ப வெக்ஸ் ஆகி பயங்கரமாக கத்தி அழுக ஆரம்பிச்சிடும். இதுக்கு மேலே நான் இந்த எக்ஸாம்ஸ்க்கு படிக்க போகிறதே இல்லை, இந்த ஸ்டூப்பிட் எக்ஸாமை நான் எழுத போகிறதே இல்லை, நான் இப்போவே ஸ்கூலை விட்டு போகணும் அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ரெஸ் அதிகமாகி பயங்கரமாக அழுக ஆரம்பிச்சிடுமா. அதனால மேடம் பாம்ஃப்ரே கிட்ட அதை கூட்டிகிட்டு போய் காமிங் ட்ராட் இருக்கும்ல, அதாவது அதை காம் பண்ணுற மாதிரி ஒரு போர்ஷன் மாதிரி அதை வாங்கி குடிக்க வச்சுட்டு இருப்பாங்களா. இதை தான் ஃப்ரெட்டும் ஜார்ஜும் இந்த வருஷத்தோட ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருப்பாங்க.
உங்கள் 5th இயர் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் எல்லாருமே சாக போகிறீங்க, எல்லாரும் அந்த பக்கம் இந்த பக்கம் பைத்தியம் பிடிச்சி சுற்ற போகிறீங்க, அப்படி இருக்கும் இந்த எக்ஸாம் டென்ஷன் அப்படின்னு அவனுங்க அப்போவே சொல்லுவானுங்களா. ஸோ அது இப்போ தான் நடக்க ஆரம்பிச்சிருக்கு இவனுங்க எல்லாத்துக்குமே. டிஏ லெசன்ஸ் மட்டும் இல்லைன்னா கண்டிப்பாக ஹாரினால் இந்த ஹாக்வர்ட்ஸில் இந்த வருஷம் இருந்திருக்கவே முடியாது அப்படின்ற மாதிரி ஹாரி யோசிப்பான். அவனுக்கு இப்போ எப்படி இருக்கும்னா, அந்த ஃபியூ ஹார்ஸ் அந்த ரூம் ஆஃப் ரெக்குயர்மெண்ட்ஸில் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்காகவே அவன் இந்த ஹாக்வர்ட்ஸில் இருக்கான் அப்படின்ற மாதிரி அவனுக்கு தோணும். பிகாஸ் அவனுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் இருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் கூடயும் சேர்ந்து டிஃபென்ஸ் மேஜிக் பண்ணுறது, அவங்க எல்லாருக்குமே இதை சொல்லி கொடுக்குறது ஹாரிக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குமா. அண்டு அங்கே இருக்கிற எல்லா டிஏ மெம்பர்ஸும் ரொம்ப சூப்பராக இருக்கிற எல்லா டிஃபென்ஸ் மேஜிக்கும் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்களா. அப்போ தான் ஹாரி ஒன்று யோசிப்பான், அவுல் எக்ஸாமில் இங்கே இருக்கிற எல்லா டிஏ மெம்பர்ஸும் டிஃபென்ஸ் அகெயின்ஸ்ட் த டார்க் ஆர்ட் சப்ஜெக்டில் அவுட்ஸ்டாண்டிங் கிரேட் வாங்க போகிறாங்க. அம்ரிட்ஜ் பயங்கரமாக ஷாக் ஆக போகிறாங்க, என்ன மாதிரி அவங்க ரியாக்ட் பண்ணுவாங்கன்னு கூட தெரியல அப்படின்ற மாதிரி ஹாரி யோசிச்சுட்டு இருப்பான். ஃபைனலாக அவங்க எல்லாருக்குமே இப்போ அவன் பேட்ரனஸ் எப்படி போடணுன்றதை சொல்லி கொடுத்துருவானா. இப்போ அவங்க எல்லாருமே அந்த பேட்ரனஸை தான் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனால் ஹாரி எல்லாத்துக்குமே ரிமைண்ட் பண்ணிகிட்டே இருப்பான், இப்படி ஒரு பிரைட்டாக எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இருக்கிற ஒரு என்விரான்மெண்ட்டில் இந்த ஒரு ரூமில் நீங்கள் பேட்ரனஸ் போடுறது பெரிய விஷயம் இல்லை. ஏன்னா வெளியில் டிமெண்டர்ஸ் உங்களை அட்டாக் பண்ணும்போது ரொம்ப வேறு மாதிரி இருக்கும். அது முன்னாடி பேட்ரனஸ் போடுறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அது ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி அவன் இவங்க எல்லாத்துக்குமே ரிமைண்ட் பண்ணிகிட்டே இருப்பானா. ஓ ஜாலியாக இருக்காது, கெடுக்காத ஹாரி அப்படின்னு பிரைட்டாக சொல்லிட்டு இருக்குமா. ஏன்னா அதோட பேட்ரனஸ் ஒரு ஸ்வான் ஷேப்பில் இருக்குமா. அது அந்த ரூம் ஆஃப் ரெக்குயர்மெண்ட் இருக்குல்ல, அந்த ரூம் ஃபுல்லாக அந்த பக்கம் இந்த பக்கம் சுற்றிட்டு இருக்கும். அது பார்க்க எவ்வளோ அழகாக இருக்கு பாரு, அது போதாதா அப்படின்னு ரொம்ப அப்படியே ஒரு மாதிரி பிரைட்டாக ஹாப்பியாக சொல்லிட்டு இருக்குமா. இந்த டிஏ லெசன் எப்போ நடக்கும்னா, ஈஸ்டருக்கு முன்னாடி ஒரு டிஏ மீட்டிங் போட்டிருப்பாங்களா, அப்போ தான் இது நடந்துட்டுருக்குமா. அது ப்ரிட்டியாக இருக்கணும்லாம் அவசியம் இல்லை, அது உன்னை ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்னு ஹாரி ரொம்ப பொறுமையாக சொல்லிட்டு இருப்பான். நமக்கு இப்போது தேவையானது பாகட் தான், இல்லைனா வேறு ஏதாவது அப்படி இருந்தால் மட்டும்தான் உங்களால் லேர்ன் பண்ணிக்க முடியும். நான் அப்படி தான் கற்றுக்கிட்டேன், என்னோடய பாகட் டிமெண்டராக மாறும், அப்போ தான் நான் பேட்ரோனஸை ஒழுங்காக கான்ஜூர் பண்ணுவேன் அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருப்பானா. ஓ அது ரொம்ப மோசமாக இருக்கும் அப்படின்னு லாவெண்டர் சொல்லிட்டு இருக்கோம். ஏன்னா அதோட மந்திரக்கோலை வச்சு அது பேட்ரனஸ் போட ட்ரை பண்ணிட்டு இருக்குமா. ஆனால் அதுக்கு சும்மா ஒரு சாதாரண வேப்பர் பஃப் இருக்கும்னா, அந்த மாதிரி தான் லைட்டாக புகை மட்டும்தான் வருமே தவிர ஃபுல்லாக கான்ஜூரான பேட்ரனஸ் வரவே வராதா. அண்ட் ஸ்டில் என்னால் இதை பண்ணவே முடியல அப்படின்னு அது கோவமாக சொல்லிட்டு இருக்குமா. நெவலுக்கும் அங்கே ரொம்ப கஷ்டமாக இருக்கும் பேட்ரனஸ் போடுறது. ஸோ அவன் அவனோட ஃபேஸை நல்லா குறுக்கி வச்சுட்டு இந்த கான்சென்ட்ரேட் பண்ணுற மாதிரி பண்ணிக்கிட்டு இருப்பானா. ஆனாலும் குட்டி குட்டியாக தான் அந்த சில்வர் ஸ்மோக்காக அவனோட மந்திரக்கோள்லேருந்து வந்துட்டுருக்கோம். உன்னோட ஹாப்பியான மூமெண்ட்ஸை மட்டும் திங்க் பண்ணு அப்படின்னு ஹாரி லாவெண்டர்கிட்டையும் நெவல்கிட்டையும் சொல்லிட்டு இருப்பானா. நான் அதுக்கு தான் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னு நெவல் ரொம்ப நொந்து போய் சொல்லிட்டு இருப்பான். அவனுக்கு இப்போ முகத்துலேருந்து அப்படியே ஸ்வெட் ஆகிக்கிட்டு இருக்கும், ஏன்னா அவன் ரொம்ப அவ்வளோ கஷ்டப்பட்டு ட்ரை பண்ணிகிட்டு இருப்பான். ஹாரி இங்கே பாரு, ஐ திங்க் என்னால் அதை பண்ண முடியுதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சீமஸ் கத்திட்டு இருப்பானா. என்னன்னு பார்த்தா சீமஸ் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் டிஏ மீட்டிங் அட்டன் பண்ணுறான். டீன் சீமஸை இங்கே கூட்டிகிட்டு வந்துடுவான். ஏன்னா இவ்வளோ நாள் சீமஸ் ஹாரி கிட்ட பேச மாட்டான்ல, இப்போ தானே பேச ஆரம்பிச்சிருக்கான். ஸோ சீமஸை டீன் கூட்டிகிட்டு வந்துடுவானா. அப்போ தான் அவன் கத்திட்டு இருப்பான், என்னால் பண்ண முடியுது இங்கே பாரு அப்படின்னு சொல்லுவானா. ஹாரி திரும்பி பார்க்குறதுக்குள்ளே அது போயிடுமா. ஐயோயோ போயிடுச்சு, ஆனால் டெஃபினட்டாக அது ஏதோ நிறையா முடி இருந்த மாதிரி இருந்துச்சு ஹாரி அப்படின்னு சீமஸ் சொல்லிட்டு இருப்பானா. ஹெர்மாயினியும் அதோட பேட்ரனஸை கான்ஜூர் பண்ணிடுமா. அதோட பேட்ரனஸ் பார்த்திங்கன்னா ஓட்டராக இருக்கும். ஓட்டர்னால் என்னென்னா இந்த தண்ணியில் இருக்கும்ல ஒன்று, நீர் நாயா, அதுதான் ஓட்டர். ஸோ அது அதோட அதை கான்ஜூர் பண்ணிடும். இது ரொம்ப அழகாக இருக்குல்ல அப்படின்னு ஹெர்மாயினியும் அதோட பேட்ரனஸை பார்த்து ரொம்ப பாசமாக சொல்லிட்டு இருக்குமா. அப்போது சடனாக அந்த ரூம் ஆஃப் ரெக்குயர்மெண்ட் இருக்குல்ல, இவங்க இருக்காங்களே, அந்த டோர் ஓப்பன் ஆகி க்ளோஸ் ஆகுமா. ஹாரி திரும்பி பார்ப்பான், யார் உள்ளுக்குள்ளே வந்திருக்காங்கன்ட்டு அவன் திரும்பி பார்ப்பானா. பார்த்தா அங்கே யாருமே இருக்க மாட்டாங்க. ஒரு ஃபியூ மொமெண்ட்ஸ்க்கு அப்புறம் தான் அங்கே இருக்கிறவங்களாம் ரியலைஸ் பண்ணுவாங்க இப்போ டோர் ஓப்பன் ஆகிருக்கிறத. அதுக்கப்புறம் தான் ஹாரியை சுற்றி இருக்கிறவங்களாம் கொஞ்சம் லைட்டாக அப்படியே அமைதியாகி திரும்பி பார்ப்பாங்க, யார் உள்ளே வந்தான்றது மாதிரி திரும்பி பார்ப்பாங்களா. பார்த்தா இப்போ சடனாக யாரோ ஹாரியோட ரோப்ஸ் இருக்கும்ல, அதை கீழே அந்த மொட்டிக்கிட்ட பிடிச்சி இழுக்கிற மாதிரி அவனுக்கு ஃபீல் ஆகும். அவன் கீழே குனிஞ்சு பார்ப்பானா. பார்த்தா அங்கே டாபி நின்றுட்டுருக்கும். டாபியோட தலையில் கிட்டத்தட்ட 8
அந்த தொப்பிகள் இருக்கும். அந்த நிட் பண்ண தொப்பிகள் வந்து அது தலைமையில் ஒரு தொப்பி மேலே அந்த மாதிரி 8 தொப்பி வச்சுருக்குமா. அதுக்குள்ளேருந்து அது எட்டி பார்த்துட்ருக்கோம். ஹே டாபி, நீ நீ இங்கே என்ன பண்ணுற, என்னாச்சு அப்படின்னு ஹாரி கேட்பானா. ஏன்னா டாபியோட கண்கள் வந்து அவ்வளோ பயத்தில் இருக்கிற மாதிரி இருக்கும், ரொம்ப பயந்து போய் இருக்கிற மாதிரி இருக்கும். அதோட உடம்பே அப்படியே ஷேக் ஆகிட்டு இருக்குமா. அங்கே இருந்தாங்களே மித்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம், அந்த டிஏ மெம்பர்ஸ் எல்லாரும் இப்போ தான் திரும்பியே பார்ப்பாங்க அங்கே என்ன நடந்துட்டுருக்குன்னு. அவங்க எல்லாருமே அப்படியே அமைதியாகிடுவாங்களா. எல்லாருமே திரும்பி டாபியை தான் பார்த்துட்ருப்பாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் இவ்வளோ நேரம் போட்டுட்டு இருந்தாங்களா பேட்டர்னஸ், அதுவும் இப்போ அப்படியே ஃபேட் ஆயிருமா. ஸோ அந்த ரூமே லைட்டாக ஒரு மாதிரி டிம்மாக இருக்குமா. எல்லாரும் திரும்பி டாபியை தான் பார்த்துட்ருப்பாங்க. ஹாரி பாட்டர் சார் அப்படின்னு டாபி வந்து ரொம்ப ஒரு மாதிரி நடுங்கிக்கிட்டே பேசிகிட்டு இருக்கும். ஹாரி பாட்டர் சார், டாபி இங்கே உங்களை வார்ன் பண்ணுறதுக்காக வந்தேன், ஆனால் மித்த ஹவுஸ் ஹெல்ப்ஸ்லாம் உங்களை வார்ன் பண்ணக்கூடாதுன்னு தான் சொன்னாங்க அப்படின்னு டாபி சொல்லுமா. சொல்லிட்டு அது வேகமாக அங்கே இருக்கிற செவரை பார்த்து ஓட போகுமா. ஹாரிக்கு வந்து ஏற்கனவே டாபி கூட நிறையாவே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஏன்னா டாபி வந்து அதை செல்ஃபாக ஓனாக பனிஷ் பண்ணிக்கும்னு ஹாரிக்கு நல்லாவே தெரியுமா. ஸோ டாபி ஓடுறதுக்கு முன்னாடியே ஹாரி போய் டாபியை பிடிக்க ட்ரை பண்ணிடுவான். ஆனால் வந்து அதை விட்டுட்டு அது வேகமாக ஓடிடுமா. போய் அந்த செவத்தில் போய் முட்டுமா. ஆனால் அதோட தலையில் முழுக்க எக்கச்சக்க தொப்பி போட்டிருக்கனால அது பவுன்ஸ் ஆகி திரும்ப கீழவே வந்து விழுந்துருமா. அங்கே சுற்றி இருந்த கேர்ள்ஸ் எல்லாருமே ஒரு மாதிரி லைட்டாக பயந்துட்டு கத்தி டாபியை ரொம்ப அப்படி பரிதாபமாக பார்ப்பாங்களா. வேகமாக ஹாரி வந்து டாபியோட அந்த குட்டி கைகள் இருக்குல்ல, அதை டைட்டாக பிடிச்சிப்பான். அதை வந்து திரும்பவும் போய் அதை போய் அடிச்சுக்க கூடாது அப்படின்ற மாதிரி நல்லா டைட்டாக பிடிச்சிப்பானா. என்னாச்சு டாபி அப்படின்னு ஹாரி கேட்பானா. ஹாரி பாட்டர், அவ அப்படின்னு டாபி சொல்லிட்டு இருக்கும் போதே டாபியோட கைகள் இன்னொன்று கை வந்து ஃப்ரீயாக தானே இருக்கும், அதை வச்சு வேகமாக அதோட மூக்குலேயும் நல்லா குத்து விடுமா. ஹாரி திரும்பவும் டாபியோட அந்த இன்னொன்று கையையும் நல்லா டைட்டாக பிடிச்சிப்பான். யார் அந்த டாபி அப்படின்னு ஹாரி கேட்பானா. ஆனால் ஹாரிக்கு வந்து டாபி சொல்கிறதுக்கு முன்னாடியே தெரியும் அந்த அவள் அப்படின்னு அவள் சொல்கிறது வந்து யார் வந்து டாபியை இந்த அளவுக்கு பயமுறுத்துவா, எந்த லேடினால முடியும் அப்படின்னு ஹாரிக்கு நல்லாவே தெரியுமா. டாபி நிமிர்ந்து அப்படியே ஹாரியை பார்க்குமா. அதோட முகமே அவ்வளோ பயத்தில் இருக்கும். அதனால சொல்லவே முடியாதா, வாயை மட்டும் அசைக்கும், வார்த்தையே வராது. அம்பிரிஜா அப்படின்னு ஹாரி ஒரு மாதிரி ரொம்ப ஷாக் ஆகி பயந்து போய் கேட்பானா. டாபி ஆமான்ற மாதிரி தலையை மட்டும் ஆட்டுமா. அவங்களுக்கு என்ன டாபி, அவங்க இதை பற்றி எதுவும் கண்டுபிடிக்கல தானே, அவங்களுக்கு எங்களை பற்றி தெரியுமா, இந்த டிஏ மீட்டிங்ஸ் பற்றி அப்படின்னு ஹாரி டாபி கிட்ட கேட்பானா. பார்த்தா டாபியோட ஃபேஸே பயத்தில் அவ்வளோ உறைஞ்சி போயிருக்கும். அவ்வளோ பயத்தில் இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குமா. அது என்ன பண்ணுன்னா ஹாரியோட முட்டி இருக்குல்ல, அதிலவே நல்லா வந்து முட்டை வரும். அதை வந்து செல்ஃபாக பனிஷ் பண்ணணுன்றதுக்காக முட்டை வருமா. அவங்க வந்துட்டுருக்காளா அப்படின்னு ஹாரி ரொம்ப குவைட்டாக கேட்பானா. டாபி கத்தி பயங்கரமாக அழுதுரும். ஆமாம் ஹாரி பாட்டர் ஆமாம் அப்படின்னு பயங்கரமாக கத்தி அழுதுகிட்டே சொல்லுமா. ஹாரி நிமிர்ந்து நின்று மித்த டிஏ மெம்பர்ஸை பார்ப்பானா. எல்லாருமே அப்படியே கொஞ்சம் கூட நகராமல் ஆடாமல் அசையாமல் ஹாரி அப்படியே பயத்தில் அப்படியே உறைஞ்சி போய் பார்த்துட்ருப்பாங்களா. எதுக்காக எல்லாரும் இன்னும் இங்கே வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க, எல்லாரும் ஓடுங்க அப்படின்னு ஹாரி பயங்கரமாக கத்துவானா. அங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வேகமாக அந்த டோர் வழியாக பயங்கரமாக ஸ்பீடாக ஓட ஆரம்பிச்சிடுவாங்க. ஹாரி இன்னும் உள்ளே தான் நின்றுட்டுருப்பானா. அவனுக்கு வெளியில் காரிடோர்ஸில் எல்லாருமே பயங்கரமாக ஓடுற சத்தம் உள்ளுக்குள்ளே கேட்டுட்ருக்கும். அதாவது இந்த டிஏ மெம்பர்ஸ் இருக்காங்களே, இந்த ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வெளியில் வேகமாக ஓடுற சத்தம் கேட்டுட்ருக்குமா. அப்போ ஹாரி என்ன யோசிச்சுட்ருப்பானா, இவங்க வந்து டார்மிட்டரிக்கு போகிறதுக்குள்ளே யாரும் இவங்களை பிடிச்சிடக்கூடாது, கொஞ்சம் பேர் லைப்ரரியிலையோ இல்லைன்னா அவுல்ட்ரிலேயோ போய் ஒழிஞ்சுக்கிட்டா நல்லாயிருக்கும், இன்னும் 9:10 தானே ஆகுது, பக்கத்தில் இருக்கிற ஏதாவது இடத்துல போய் ஒழிஞ்சுக்கிட்டா நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி அவன் உள்ளுக்குள்ளே நின்று யோசிச்சுட்டு இருப்பானா. ஹாரி வா அப்படின்னு ஹெர்மாயினி வெளியில் நின்றுட்டு பயங்கரமாக கத்திக்கிட்டு இருக்குமா. ஹாரியும் வேகமாக டாபியை தூக்கிட்டு ஓடிக்கிட்டு இருப்பான் வெளியில். தென் அந்த ரூமை விட்டு வெளியில் வந்த உடனே டாபியை கீழே இறக்கி விட்டுட்டு, டாபி இது என்னோட ஆர்டர், நீ இப்போ உடனே கீழே கிச்சனில் போய் மித்த எல்ஃப்ஸ் கூட போய் இரு, அந்த பொம்பளை உன்கிட்ட நீ எனக்கு வார்னிங் கொடுத்தியான்னு கேட்டாங்கன்னா இல்லைன்னு போய் சொல்லு, அண்ட் உன்னை நீ பனிஷ் பண்ணுறதுக்கு நான் தடை போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹாரி அந்த ரூம் ஆஃப் ரெக்கர்மெண்ட் டோரை க்ளோஸ் பண்ணிவிட்டு வெளியில் வந்துடுவானா.
தேங்க்யூ ஹாரி பாட்டர் சார் அப்படின்னு டாபி பயங்கரமாக கத்திட்டு இருக்குமா. ஹாரி திரும்பி அந்த காரிடோரில் பார்ப்பானா எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் வேக வேகமாக ஓடி அங்கேருந்து வேனிஷே ஆயிடுவாங்க, அங்கேருந்து மறைஞ்சே போயிடுவாங்களா. அப்போ தான் ஹாரி ஓடவே ஆரம்பிப்பான். அங்கே பக்கத்தில் ஒரு பாய்ஸ் பாத்ரூம் இருக்குமா, அங்கே போகலான்னு சொல்லிட்டு அவன் வேக வேகமாக ஓட ஆரம்பிப்பானா. பார்த்தா அவன் டொம்முன்னு தடுக்கி கீழே விழுந்துருவான். அவனோட காலை யாரோ கட்டி போட்ட மாதிரி அவனுக்கு ஃபீல் ஆகுமா. யாரோ அவனுக்கு பின்னாடி நின்று சிரிச்சுக்கிட்டு இருக்க சத்தம் கேட்கும். அவன் திரும்பி பார்ப்பான். பார்த்தா மால்ஃபாய் அங்கே நின்றுட்டுருப்பான். ட்ரிப்சிங்ஸ் பாட்டர், ஹே ப்ரொஃபஸர் ப்ரொஃபஸர் நான் ஒருத்தவனை பிடிச்சிட்டேன் அப்படின்னு அவன் கத்துவானா. பார்த்தா அம்பிரிட்ஜ் அங்கேருந்து வேக வேகமாக நடந்து வந்துட்டுருப்பாங்க. ரொம்ப அப்படியே சந்தோஷமாக ஸ்மைல் பண்ணிக்கிட்டே நடந்து வந்துட்டுருப்பாங்க. அவங்க கீழே கிடக்கிற ஹாரியை பார்த்த உடனே, இவன் தான்ல, எக்ஸலண்ட் ரேங்கோ, எக்ஸலண்ட், வெரி குட், ஸ்லிதரினுக்கு 50 பாயிண்ட்ஸ் கொடுக்குறேன், இவனை இங்கேருந்து நான் கூட்டிகிட்டு போகிறேன், எந்திரி பாட்டர் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்களா. ஹாரி எந்திரிச்சு நின்று அம்பிரிட்ஜையும் மால்ஃபாயும் பயங்கரமாக முறைச்சி பார்த்துக்கிட்டு இருப்பான். அம்பிரிட்ஜ் இது வரைக்கும் இவ்வளோ சந்தோஷமாக இருந்து ஹாரி பார்த்ததே இல்லை. அவங்க ஹாரியோட கையை நல்லா டைட்டாக பிடிச்சிப்பாங்களா. தென் அவங்க திரும்பி மால்ஃபாயை பார்த்து, நீ இங்கேருந்து போய் வேறு யாராவது மாட்டுறாங்களான்னு பாரு ட்ராக்கோ, மித்தவங்கள லைப்ரரியில் செக் பண்ண சொல்லு, அண்டு பாத்ரூம்ஸில் அண்ட் மிஸ் பார்க்கின்சனை கேர்ள்ஸ் பாத்ரூமில் போய் செக் பண்ண சொல்லு அப்படின்னு அவங்களோட அந்த ஃபேக்கான கேர்லிஷ் வாய்ஸ் இருக்கும்ல, அந்த ஸ்வீட்டான கேர்லிஷ் வாய்ஸ், அதில் ரொம்ப டேஞ்சரஸாக சொல்லிட்டு இருப்பாங்க. அண்ட் நீ என் கூட இப்போ ஹெட் மாஸ்டரோட ஆஃபீஸ்க்கு வரணும் பாட்டர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஹாரியை கையில் டைட்டாக பிடிச்சிட்டு வேக வேகமாக டம்பிள்டோரோட ஆஃபீஸ் இருக்கும்ல அங்கே நடந்து போயிடுவாங்க. அங்கே கார்கைல் இருக்கும்ல, அதை பார்த்து ஃபிஸ்ஸிங் விஸ்பி அப்படின்னு அவங்க சொல்லுவாங்களா. அந்த கார்கைல் ஓப்பன் ஆகும், அங்கே ஸ்டெப்ஸ் வரும்ல, அதுக்குள்ளே இவங்க 2 பேரும் ஏறி நிற்பாங்களா. அப்போ ஹாரி ஃபுல்லாக என்ன நினைப்பானா, ரான் மட்டும் மாட்டினாலும் அவ்வளோதான், மாலி ஆண்டி அவனை கொன்றுவாங்க, அண்ட் ஹெர்மாயினி மாட்டுச்சுனாலும் அவ்வளோதான், அவுல் எக்ஸாம் அது எழுதுறதுக்கு முன்னாடி அதை எக்ஸ்பெல் பண்ணிட்டாங்கன்னா போச்சு, அண்ட் இப்போ தான் சீமஸ் ஃபஸ்ட் டைம் இந்த மீட்டிங்கே அட்டன் பண்ணுறான், நெவில் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக டிஃபென்ஸ் ஆர்ட்ஸில் நல்லா வந்துட்டுருக்கான் அப்படின்ற மாதிரி அவன் யோசிச்சுட்டு இருப்பானா. இப்போ அவங்க அந்த நல்ல பாலிஷ்டு டோர் இருக்கும்ல, டம்பிள்டோரோட ஆஃபீஸ் டோர், அங்கே நின்றுவாங்களா. அந்த டோரில் இருக்கிற நாக்கரை கூட நாக் பண்ணாமல் அம்பிரிட்ஜ் ஹாரியை இழுத்துட்டு உள்ளுக்குள்ளே போவாங்களா. பார்த்தா டம்பிள்டோரோட ஆஃபீஸ் ஃபுல்லாக எக்கச்சக்கமாக பீப்புள் இருப்பாங்க. இதோட நம்ம சாப்டர் 27 பார்ட் 1 முடிச்சுக்கலாம். நான் அவங்க எல்லாரையும் பார்ட் 2ல் மீட் பண்ணுறேன். அன்டில் தென் பை பை, டேல்ஸ் பை மினி.